ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருள் அப்புறங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், பூண்டு ஒரு 5-6 பல்ல உரித்து வச்சுருக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கிறேன். இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருவாட்டு குழம்பை தாளித்து விடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம். கொஞ்சம் சின்ன ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயத்துக்கூட பூண்டையும் சேர்த்துப்போம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாருங்க, வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய். காயோட நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் தக்காளியோட காயும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியோட மிளகா பாருங்க, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதோட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 5 ஸ்பூன் சேர்த்து புளி தண்ணியோடு சேர்த்துட்டேன் நான். இப்போ அது நல்லா கிண்டி விட்டுப்போம், கட்டி இல்லாமல். நம்ம இந்த வதக்கி வச்ச காயோடு சேர்த்துருவோம். பாருங்க, நல்லா காயோடு நல்லா சேர்த்தாச்சு. இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 100 கிராம் நெத்திலி கருவாடு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க,
குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கருவாடெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. 2 நிமிஷம் தான் அது, கருவாடெல்லாம் உடையவே இல்லை, அப்படியே இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க குழம்பு இறக்கிடலாம். இன்றைக்கி நான் செஞ்ச நெத்திலி கருவாட்டு குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.